வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோனா தமிழ் வியூ. இது என்னோட சின்ன பர்சனல் vlog தான். என்னோட பர்த்டேக்காக என் ஹஸ்பண்ட் எனக்காக பண்ணக்கூடிய ஒரு சின்ன சர்ப்ரைஸ் gift தான். இதை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. என்ன பண்ண போகிற? ஃப்ரைட் சிக்கன். எதுக்கு பண்ணுற? ஒருத்தருக்கு வாய்க்கு இது பண்ணியிருக்கேன். ஒருத்தருக்கு வாய்க்கு கொடுத்துருக்கேன்ல, வாய்க்கே கொடுத்துருக்கியா? வாய்க்கு கொடுத்துருக்கலாம், வாய்க்கு அதுக்காக சமைச்சு கொடுத்துருக்கேன். இதுதான் ஃப்ரைட் சிக்கன். மீனில் போட்டு எதாவது சிக்கன் செய்வாங்க, கேட்டால் ஃப்ரைட் சிக்கன். இதெல்லாம் நீங்களே கேளுங்க. ஃபைனலி இது வந்து என்னோடய பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த ஒரு எஃபர்ட்ஃபுல்லான கிஃப்ட்டு. கண்டிப்பாக வந்து ஒரு ஃபுட்டி ஒய்ஃபுக்கும் வந்து இது வந்து இந்த கிஃப்ட்டோட வேல்யூ வந்து புரியும். ஏன்னா வந்து நம்மளுக்கு காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்தாலும் இந்த எஃபர்ட்டுக்கும் நம்மளுக்கு பிடிச்ச கிரேவிங்ஸுக்கான ஃபுட்ஸை வந்து நம்மளுக்கு கையால், நம்மளோட ஹஸ்பண்ட் கையால் நம்மளுக்கு வீட்லேயே செஞ்சு தரும்போது அதுக்கு ஈடு இணை எந்த டைமண்ட்ஸும் இல்லை, எந்த ஒரு திங்ஸும் இல்லைன்றது என்னோடய தாட்ஸு. அண்டு எனக்கு ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைடான கிஃப்ட்டாகவும் நான் இதை பார்த்தேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு பிடிக்குன்றதுக்காக அவங்க எஃபர்ட் எடுத்து பொருளை தேடி அலைஞ்சி 1 வீக்காகவே அவர் தேடி அலைஞ்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காரு. ஃப்ரெஷ்ஷாக வந்து சிக்கன்லேருந்து ஒரு டிஷ்ஷு ஒரு இன்க்ரீடியன்ட்க்கும் ஃப்ரெஷ்ஷாக தேடி தேடி எல்லாத்தையும் வாங்கியிருக்காரு. ஸோ ஐ லவ் திஸ் வே அண்ட் ஐ லவ் தி கிஃப்ட். இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு தான். எனக்கு பிளான்லாம் கிடையாது, அன்றைக்கி செஞ்சு தருவாருன்னு தெரியாது. சர்ப்ரைஸாக வந்து ஈவினிங் வந்து கிஃப்ட் இருக்குன்னாரு. என்ன கிஃப்ட்டுன்னு கேட்டபோது ஜஸ்ட் சிட் அண்ட் சீன்னாரு. அப்படியே உள்ளே போனார், எல்லா வேலையும் ஆரம்பித்தார். ஸோ இது எல்லாமே பொருள் வாங்கினது கூட நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு வச்சு சர்ப்ரைஸாக தான் பண்ணியிருக்காரு. ஸோ இது கண்டிப்பாக வந்து வேல்யூபிள் தானே. சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான பொருளை வந்து செஞ்சு தரது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 100% வேல்யூபிள் கிஃப்ட்டு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கான அந்த சாட்டிஸ்ஃபைடுக்கும் அந்த ஹாப்பினஸ்க்கும் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வேர்ட்ஸே கிடையாது. எவ்வளோ அழகாக மொறுன்னு கிறிஸ்பியாக எப்படி கேஎஃப்சியில் நம்ம சாப்பிடுவோமோ அதே ஸ்டைலில் அதுக்கு 3 விதமான சாஸு மைனஸு எல்லாமே கொடுத்து சூப்பராக வந்து கலக்கிட்டாரு, அசத்திட்டாரு. ஃபேப்லெஸ், ஃபென்டாஸ்டிக், அடிபொலி, என்ன வேணால் சொல்லுவோம், அந்த அளவுக்கு வந்து சூப்பராக செஞ்சுட்டாரு. அண்ட் நான் சொன்ன மாதிரி வெறும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோடு நிறுத்தாமல் நம்மளுக்காக பிடிக்கும்ட்டு சிக்கன் பாப்கார்னும் செஞ்சு கொடுத்தாரு அதே ஸ்டைலில். ஸோ வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் பாப்கார்ன், ஃப்ரை, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டைலில் சிம்பிளாக வந்து எனக்கு ஒரு குட்டி பர்கர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. பர்கரும் வந்து எல்லாமே வந்து பொருள் வந்து வெளில தான் வாங்கினது, வீட்டிலேருந்து எடுக்கலை. பட் இது எல்லாமே எனக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக வந்தது தான். ஸோ ஹெல்த்தியாக தான் வந்து எல்லாமே பார்த்து வாங்கி வச்சு பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலாக வந்து பர்த்டே கேக் கட்டிங்கோட நம்ம பர்த்டே சூப்பராக முடிஞ்சுது. இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ்க்கு அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.